கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை சொல்வதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுத நிருபம் 1 நிருபம் 4 அதிகாரம் 1 வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். இந்த வசனத்தினுடைய ஆழம், இதனுடைய தேவையை அநேகர் உணர்ந்தது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், கடைசி நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களுக்கு வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொன்னார். பட்சிக்கிற ஓநாய் எதை பட்சிக்க தெரியுமா? அந்த ஓநாய், இந்த ஆட்டுத்தோலை பொறுத்த ஓநாய் எதை பட்சிக்க தெரியுமா? மாம்சத்தை பட்சிக்காது. ஒரிஜினல் ஓநாய் மாம்சத்தை பட்சிக்கும். ஆட்டுத்தோலை பொறுத்த ஓநாய் மாம்சத்தை பட்சிக்காது, ஆத்மாவை பட்சிக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆத்மாவை பறிகொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆத்மாவை ஆட்டுத்தோலை பொறுத்த ஓநாய்கள் பட்சிக்கின்றன என்பதை உணராமல் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அதிகம் அதிகம் அதிகம். இதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் சொல்கிறார் இங்கே, மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வரும் என்று சொல்லப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே என்று இங்கே சொல்லுகிறார். ஆனால் இங்கே ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கவில்லை. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது தேவனால் உண்டானது அல்ல. ஆகவே அறிக்கை பண்ணுகிற எல்லா ஆவியும் தேவனால் உண்டானதா? அங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அறிக்கை பண்ணுகிற எல்லா ஆவியும் தேவனால் உண்டானதா? இயேசு சொன்னார், அந்நாட்களில் அநேகம் பேர் அறிக்கை பண்ணினவர்கள், இயேசுவை அறிக்கை பண்ணினவர்கள், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அறிக்கை பண்ணினவர்கள். உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அறிக்கை பண்ணினவர்கள். உம்முடைய நாமத்தினாலே சாசுரை துரத்தினோம் அல்லவா, அறிக்கை பண்ணினவர்கள். எங்களை தெரியாத ஆண்டவரே என்று சொன்ன பொழுது இயேசு என்ன சொல்லுவாராம்? உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே அகன்று போங்கள். ஆகவே அக்கிரம செய்கை வாய் கொண்டு அறிக்கை பண்ணுவார்கள், அந்த அறிக்கை செய்கையிலே இருக்காது. எப்படி ஒரு கள்ள தீர்க்கதரிசியை அறிந்து கொள்வது? அவன் வாயிலே இயேசுவை அறிக்கை பண்ணுவான், வாயிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவான், செய்கையிலே அவன் அறிக்கை பண்ணுகிறானா? இயேசு சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே. ஆகவே அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி அறிய முடியும் என்று சொன்னால், இயேசு தெளிவாக சொல்கிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும். 9 கனிகள் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை, அடக்கம் என்கிற 9 கனியும் நமக்கு தெரியும். இந்த கனிகள் எல்லாம் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூட இருக்கிறவனுக்கு தான் தெரியும் குளிரும் காய்ச்சலும். பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம், டிவியில் இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கறி இருக்கிறதா இல்லையா. குடும்பத்தின் மக்களுக்கு தான் தெரியும் கனி இருக்கிறதா இல்லையா.
கூட சக ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும் கனி இருக்கிறதா இல்லையா என்று. ஆனால் இந்த கனியை கண்டுபிடிக்க பவுல் அப்போஸ்தலர் இன்னொரு க்ளூ கொடுத்திருக்கிறார். என்ன க்ளூ, என்ன அடையாளம்? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். ஆகவே ஆவியின் கனி உள்ள நபரிடத்திலே நற்குணம் இருக்கும், உண்மை இருக்கும், நீதி இருக்கும். இன்றைக்கு அநேக பிரசங்கிமார், தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க உண்மை இருக்குதா? சொன்ன வார்த்தை நிறைவேறி இருக்கிறதா? ட்ரம்ப் வெற்றி பெற்றுவார்னு சொன்னாங்க, அங்க உண்மை இருக்குதா? வெற்றி பெற்றாரா? 2020 ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம். 2020 என்ன ஆனது? 2020 கொள்ளை நோய். தீர்க்க தரிசனம் என்ன ஆயிற்று? அங்கே உண்மை இருக்கிறதா? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் உண்மை இருக்கிறதா? மார்ச் மாதம் வந்தோன்னு சொன்னாங்க, இனி ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா கொள்ளை நோயும் நாம் ஜோம் பண்ணி வெளியே விரட்டிட்டோம். ஏப்ரல் மாதத்தில் கொள்ளை நோயே கிடையாது. நடந்ததா? உண்மையா? ஸோ இவைகளெல்லாம் மக்கள் பார்த்து இவர்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். ஆகவே ஏமாறுகிறவன் இருக்க இருக்க ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிக்கொண்டே போவான். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஏமாறாதே. கள்ள தீர்க்கதரிசியை கண்டு நீ ஏமாறாதே. வேதத்தை புரட்டுகிறவனுடைய வார்த்தையை கேட்டு ஏமாறாதே. நீ ஏமாறினால் உன்னுடைய ஆத்மா பட்சிக்கப்பட்டுவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்க வேண்டும். எப்படி கண்டுபிடிப்பது அவருடைய ஆவியின் கனியை? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும். அங்கே உண்மை, அநேகருடைய தீர்க்க தரிசனங்களிலே உண்மை இல்லை என்று பார்த்தோம். தீர்க்க தரிசனத்திலே உண்மை இல்லாவிட்டால் வாழ்க்கையில எப்படி உண்மை இருக்கும்? நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். உண்மையை சொன்னேன். அடுத்து நற்குணம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும், நற்குணத்திலும் நீதியிலும் விளங்கும். இன்றைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அந்த பிரசங்கம் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்துக்கு ஒத்து போகிறதா? இயேசு கிறிஸ்து சொன்ன பிரசங்கத்தை தான் இவர்கள் சொல்லுகிறார்களா? உண்மை இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை தான் இவர்கள் சொல்லுகிறார்களா? ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும். இயேசுவின் வார்த்தை புரட்டப்படுகிறது, கிறிஸ்துவின் உபதேசம் புரட்டப்படுகிறது. இது ஆவியின் கனியா? புரட்டுகிறது நற்குணமா? புரட்டுகிறது நீதியா? கிறிஸ்துவின் வார்த்தை புரட்டப்படுகிறது, கிறிஸ்துவின் உபதேசம் புரட்டப்படுகிறது. புரட்டப்படுகிறது நற்குணமா? கர்த்தருடைய வார்த்தையை புரட்டுவது நற்குணமா? அது நீதியா என்பதை கிறிஸ்தவ ஜனம் சிந்திக்க வேண்டும். கடந்த வாரத்திலே யூடியூபில் ஒரு செய்தியை பார்த்தேன். அந்த செய்தியில் ஒரு பிரபலமான பிரசங்கியார், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிரபலமான பிரசங்கியார், அவர் ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். அந்த செய்தி என்ன தலைப்பு என்று கேட்டால், அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்று ஒரு அட்ராக்டிவான, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைப்பிலே ஒரு பிரசங்கம் கொடுத்திருந்தார். நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த பிரசங்கத்திலே அவர் சொன்ன 2 வாக்கியங்கள் தான் என்னை அதிகமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால்,
இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இயேசுவே எச்சரித்தார். இயேசுவின் ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று இயேசுவே எச்சரித்துள்ளார் என்கிற வார்த்தை வந்தது. இப்படி எங்கே இருக்கிறது வேதத்திலே? நானும் வேதத்தை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இயேசு எச்சரித்ததாக அந்த வாக்கியத்தை நான் பார்க்கவே இல்லை. ஆவின் கனியோ சகல நற்குணத்திலும் உண்மையிலும், இங்கே உண்மை இருக்கிறதா? இயேசுவின் வசனத்தை புரட்டுவது நற்குணமா? அடுத்து சொல்றாரு, என் பிள்ளைகளே, என் வருகை ரகசியம் என்று இயேசு சொன்னார் என்று அந்த பிரதர் சொன்னார். பேசியிருக்கிறார் அந்த யூடியூப்ல பாருங்கள். என் பிள்ளைகளே, என் வருகை ரகசியம் என்று இயேசு சொன்னதாக அந்த பிரதர் சொல்லுகிறார். இப்படித்தான் மக்களை ஏமாற்றுவது. இயேசு தன்னுடைய வருகை ரகசியம் என்று சொல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அநேகம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதரும் சொல்லுகிறார். இந்த செய்தி இப்படி ஆரம்பித்தார். இயேசுவின் ரகசிய வருகைக்கு அவர் எடுத்த ஆதாரம் என்னவென்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37 முதல் 41 வரைக்குள்ள வசனங்களை எடுத்தார். அதிலே குறிப்பாக 40ஆம் வசனத்தை எடுத்தார். 40ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லிக்கொண்டு சில விளக்கங்களை எல்லாம் கொடுத்தார். 2 பேர் வயலில் இருப்பான், 2 பேர் பைக்கில் போயிட்டுருப்பான், டிரைவர் மேலே போயிடுவான் ரகசிய வருகையில், பின்னால் போவேன் என்ன ஆவான் பாரு, யோசித்து பாருங்க. அப்படி சொன்னோன்னா பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் உண்டாகும். காரு போகுது, பஸ்ஸு போகுது, பஸ்ஸு டிரைவரு ரகசிய வருகையில் மேலே போயிடுவார், பின்னால் இருக்கிறவங்க என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அப்படி சொன்ன உடனே மக்களுக்கு ஐயோ நாமும் பஸ்ஸில் தான் போவோம், திடீர்னு டிரைவர் ரகசிய வருகையில் மேலே போயிட்டோன்னா நம்ம காரியம் என்ன ஆகணும், இவங்களுக்கு அடி பெயர் கலங்கும். அடுத்து பிளைனில் போகும்போது பைலட் மேலே போயிடுவார், ரகசிய வருகையில் மேலே போயிடுவார், பின்னால் இருக்கிறவங்க என்ன ஆவாங்க, ஐயோ அது பசிபிக் கடலில் போய் விழுந்துடும், மலையில் போய் இடிச்சிடும். இன்னொன்று மக்களுக்கு எல்லாம் அந்த பிளைனில் போகிறவங்க யாத்திரை பண்ணுறதுலாம் ஒரு அடிக்கலக்கம். ட்ரக் ஓட்டிட்டு போங்க, லாரி ஓட்டிட்டு போகிறவங்க, லாரி டிரைவர் மேலே போயிடுவார், லாரிக்கு என்னாக எங்கே போய் இடிச்சிட்டு நிற்கும். இப்படியெல்லாம் விளக்கம் கொடுத்தாரு. கேட்கவங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஐயா சரி இதுவரைக்கும் சொன்ன எடுத்துக்காட்டில் ஒரு நபராவது டிரைவரை தவிர பின்னால் இருக்கிறவங்க மேலே போகலையா? இல்லை டிரைவர் தான் மேலே போவானா? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அர்த்தம் என்ன? டுப்பு மக்களை ஏமாற்றுறதுக்கு இந்த புழுகு மூட்டை பிரசங்கத்தை நான் 20 வருஷத்துக்கு முன்னாலே வாசிச்சிருக்கேன் புஸ்தகத்தில். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புழுகு மூட்டை பிரசங்கம் அதையெல்லாம் நான் படித்து பார்த்து வேதத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இது அவ்வளோ புழுகு மூட்டைன்னு சொல்லி மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டேன் 20 வருஷத்துக்கு முன்னாலே. பிரதர் இப்போ அந்த புழுகு மூட்டை எடுத்து விரித்து வச்சு அதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. அந்த கிறிஸ்துடைய ஆட்சியில் இப்படிலாம் பயங்கர ஆக்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், ஆண்டுடைய வருகையை பற்றி 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலேருந்தே சொல்றாரு. ஆரம்ப வசனங்களை ஏன் விட்டீங்க? ஆரம்ப வசனங்களை ஏன் விட்டுக்கிட்டு பாதிக்கு பிறகு உள்ள வசனங்களை ஏன் பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆரம்பத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? 24ஆம் அதிகாரம் தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு ஆதாரமான பேசேஜ். இயேசு ஆதாரபூர்வமாக சொன்னது, அதிகாரபூர்வமாக சொன்னது. இந்த அதிகாரபூர்வமாக சொன்ன இயேசு சொன்ன வசனங்களில் அந்த 1 முதல் 36 வரைக்கும் விட்டுக்கிட்டு 37க்கு பிறகு 40ஆம் வசனத்தை நீங்க ஏன் பிடிக்கிறீங்க? அதுக்கு முள்ள வல்ல வசனம் உங்களுக்கு கண்ணுக்கு பிடி கிடைக்கலையா? இந்த ரகசிய வருகை பற்றி பேசுகிற பிரசங்கிமாரை நான் கேட்கிறேன். 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள், ஆனால்
ஏன் 37ஆம் வசனத்துக்கு வர்றீங்க? முதலாவது உள்ள வசனங்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு தொடர்ச்சியாக பார்க்கலாமே. 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்குள்ள அடையாளங்களை கேட்கிறாங்க. 3ஆம் வசனத்தில் கேட்கிறாங்க. இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் 7 அடையாளங்களை சொல்றாரு. இப்படி விளக்கமா சொல்ல வேண்டாமா? பாதியை விட்டுக்கிட்டு பாதியை ஏன் பிடிக்கிறீங்க? அதுதான் திருட்டு பிசாசு. பிசாசானவன் என்ன செய்வான்னு சொன்னால், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை பாதியை விட்டு விடுவான். பாதியை விட்டு விட்டு பாதியை பிடிப்பான். இப்படிதான் மக்களை ஏமாற்றுவான் பிசாசானவன். அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே இயேசு சொல்லுகிறார், 7 அடையாளங்களை சொல்லுகிறார். 5ஆவது வசனத்திலே முதல் அடையாளத்தை சொல்லுகிறார். அநேகர் வஞ்சிப்பார்கள். வஞ்சனை, டிசப்ஷன். தட்ஸ் a first sign for the coming of Christ. கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய முதல் அடையாளம் வஞ்சனை. இன்றைக்கு அந்த வஞ்சனை நடந்து கொண்டிருக்கிறது. வஞ்சிக்கிற போதகம், வஞ்சிக்கிற உபதேசம், வஞ்சிக்கிற அற்புத அடையாளங்கள், வஞ்சிக்கிற ஜெபம், வஞ்சனை. அடுத்து 2ஆம் அடையாளம் யுத்தங்களின் செய்திகளும் 6ஆம் வசனத்தில் இருக்கு. வேதத்தை வைத்து எடுத்து வைத்து குறித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வேதத்தை கையில் வச்சுக்கிடுங்க. 6ஆம் வசனத்திலே 2ஆம் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலே பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இது 3, 4 அடையாளங்கள். 9ஆம் வசனத்திலே உபத்திரவம். கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய 5வது அடையாளம் என்னவென்று சொன்னால் உபத்திரவம். இந்த உபத்திரவம் 1ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டது. அது அந்திக்கிறிஸ்து ஆவியினாலே நடந்தது. அந்திக்கிறிஸ்துடைய ஆவியின் செயல்பாடு வேறு, கடைசி கால அந்திக்கிறிஸ்துவின் செயல்பாடு வேறு. ரெண்டும் வேறு வேறு, புரிந்து கொள்ள வேண்டும். அந்திக்கிறிஸ்து ஆவி 1ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறது. ஆனால் கடைசி கால அந்திக்கிறிஸ்து என்கிற உலகளாவிய ஒரு தலைவன் வருவான். அவன் கடைசி தலைமுறையில் வருவான். அவனுடைய செயல்பாடு சற்று வித்தியாசமாக இருக்கும். அவன் சில முக்கியமான கட்டளைகளை கொண்டு வருவான். சமாதானம் பண்ணுகிறவன் போல பேசுவான். நாடுகளுக்கு நாடு சமாதானம், தேசத்துக்கு தேசம் சமாதானம், சமயத்துக்கு சமயம் சமாதானம் என்று பேசிவிட்டு கடைசியில் தன்னுடைய ஒரிஜினல், அவனுடைய சுய ரூபத்தை காண்பிப்பான். தன்னுடைய சொரூபத்தை, தன்னை வணங்க வேண்டும், தன்னுடைய சொரூபத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். அதன் பிறகு அவனுடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவான். அவனுடைய சொரூபத்தை வணங்குவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லுவான். வேதம் சொல்லுகிறது. அவனுடைய முத்திரையை தரிக்காதவர்கள் ஒரு பொருளும் விற்க முடியாது, வாங்க முடியாது என்கிற கட்டளை. இந்த கட்டளை எல்லாம் எப்பொழுது வரும்? கடைசி காலத்தில், கடைசி தலைமுறையில் அந்த அந்தி கிறிஸ்து என்கிற ஆட்சியாளனாலே வரும். ஆகவே இதன் 5வது அடையாளம், 5வது அடையாளத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும் 5வது அடையாளத்தை அவ்வளவு விளக்கமாக சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் இந்த பிரசங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க? இங்கே 5வது அடையாளம் அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவ காலம். அது 15ஆம் வசனத்திலே குறிப்பாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 5வது அடையாளம் உபத்திரவ காலம் ஒட்டுமொத்தமாக, அதிலும் குறிப்பாக இந்த உபத்திரவ காலத்தினுடைய கல்மினேஷன், உபத்திரவ காலத்தினுடைய உச்சக்கட்டம் எப்பொழுது ஆரம்பிக்கும்? அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவ காலம், கடைசி உபத்திரவ காலம், கடைசி காலத்தில் நடக்கிற உபத்திரவ காலம். அதை இயேசு கிறிஸ்து 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 24 வரைக்கும் கடைசி அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவ காலத்தை இயேசு சொல்கிறார். இதை ஏன் பிரசங்கர் பேச மாட்டேங்கிறாங்க? ரகசிய வருகைன்னு சொல்றவங்க இந்த வசனங்கள் ஏன் விளக்க மாட்டேங்கிறாங்க? இதை கிறிஸ்தவ ஜனம் இதை கவனமாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 15ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இயேசு என்ன சொல்கிறார்? மேலும் பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்.
நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் அதை நிற்க காணும் பொழுது யூதயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகிறவர்கள். காரணம் என்ன? உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம் அந்த காலத்தில் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு 21ஆம் வசனத்தில் அது விளக்குகிறார். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்பொழுது? அந்த அந்தி கிறிஸ்து, அந்த பாலாக்கு மறுவறுப்புன்னு தானியேல் சொல்லியிருக்கிறானே. அந்தி கிறிஸ்துவுக்கு பல பேர் உண்டு. தானியேல் கொடுத்திருக்கிற பேர் பாலாக்கு மறுவறுப்பு. இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற பேர் அந்தி கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் கொடுத்திருக்கிற பெயர் மிருகம். பவுல் கொடுத்திருக்கிற பேர் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1-2-3 வசனங்களே சொல்லுகிறார். பவுல் சொல்கிறார் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். இந்த 4 பேருக்கும் உரியவன் ஒரே ஆள் தான், அந்தி கிறிஸ்து. கடைசி கால அந்தி கிறிஸ்து என்கிற உலகளாவிய ஆட்சியாளன். ஆகவே அந்த நாட்கள், அந்த அவனுடைய நாட்கள் திரும்ப வாசிக்கிறோம் பாருங்கள். 22ஆம் வசனத்திலே அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், எந்த நாட்கள்? அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சியின் நாட்கள். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியின் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்பட. கவனிச்சுக்கிடுங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் அந்த அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவத்தின் காலம் பூமியிலே குறைக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிற பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? பூமியிலே இருப்பாங்க. ஸோ உபத்திரவத்தின் காலத்தில் பூமியில் இவர்கள் இருப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிற பொழுது, பிரதர் என்ன சொல்கிறாரு? ரகசிய வருகையில் மேலே போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க உபத்திரவ காலத்தில் பூமியில் இருக்கிற பொழுது ரகசிய வருகையில் மேலே போகிறது யாரு? சிந்திச்சு பார்க்குங்களா? இயேசு சொல்லுகிறார் உபத்திரவ காலத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பூமியில் இருப்பார்கள். இயேசு சொல்லுகிறார். பிரதர் சொல்றாரு உபத்திரவ காலத்துக்கு முன்னால மேலே நாம போயிடுவோம். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பூமியில் இருக்கிற பொழுது மேலே போகிறது யாரு? யோசிச்சு பார்த்தீங்களா? இயேசு சொல்லுகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உபத்திரவத்தின் காலத்தில் பூமியில் இருப்பார்கள் சொல்றார். இயேசு சொல்றார். இவங்க என்ன சொல்றாங்க? உபத்திரம் வாரதுக்கு முன்னால சபை மேலே போயிடும். என்ன சபை? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? சபை யாரு? நல்லா புரிஞ்சு விடுங்க. உபத்திரவ காலத்துக்கு முன்னால சபை மேலே போயிடும் இயேசு எங்க சொல்லி இருக்கிறாரு? அது 2 பேர் வயலில் இருப்பான் இல்லையா? அதுதான் சபை. விளக்கத்தை பாருங்க. 2 பேர் வயலில் இருப்பான். 2 பேர் வயலில் இருப்பாங்கிறது ரகசிய வருகைன்னு சொன்னா அது எங்க வந்திருக்கணும்? இதுக்கு முன்னால வந்திருக்கணும். இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கணும், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். இயேசு என்ன சொல்றாரு? 37 அல்லது 40 வசனத்தில் சொல்றாரு 2 பேர் வயலில் இருப்பாங்கன்னு. அதுக்கு முன்னால என்ன நடக்கும்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? 29 வசனத்தில் என்ன சொல்றாரு? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த பிறகு. எந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த பிறகு? அந்தி கிறிஸ்துனுடைய உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு, 5ஆம் அடையாளம் முடிந்த பிறகு. அந்தி கிறிஸ்து உபத்திரவம் என்கிறது 5ஆம் அடையாளம். 5ஆம் அடையாளம் முடியாமல் 6ஆம் அடையாளம் நடக்காது. அந்த நாட்கள் உபத்திரவம் முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூட இருக்கும், நட்சத்திரங்கள் கீழே விழும். 6ஆம் அடையாளம். 7ஆம் அடையாளம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். 7 அடையாளம் நடக்கும். 7 அடையாளம் நடந்த பொழுது, அப்பொழுது 7 அடையாளமும் நடக்கிற பொழுது, நடந்தவுடன் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே தோன்றும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியின் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது ரகசிய வருகையா பகிரங்க வருகையா? பகிரங்க வருகை. ஆகவே அந்தி கிறிஸ்துடைய உபத்திரவம் முடிந்த பிறகு கிறிஸ்து பகிரங்கமாக வருவேன் என்று சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்து உபத்திரவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? 15ஆம் வசனத்திலே ஆரம்பிக்குது. 15ஆம் வசனத்திலே அந்தி கிறிஸ்து உபத்திரவத்தை சொல்றாரு. நீ ரகசிய வருகை உண்டுன்னு சொல்றல்ல, அப்படின்னா அந்த 2 பேர் வயலில் இருப்பாங்கிற வசனம் 15ஆம் வசனத்துக்கு முன்னால இல்லை வரணும். யோசித்து பார்க்குறீங்களா?
சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. ஆகவே 2 பேர் வயலில் இருப்பான் என்கிற வசனம் ரகசிய வருகை உபதேசமாக இருக்கும் என்று சொன்னால் அது 15ஆம் வசனத்துக்கு முன்னாலையில் வரணும். இதை ஏன் கிறிஸ்தவங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் 100க்கு 90 பேரும் ரகசிய வருகை நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆகவே தயவு செய்து கர்த்தருடைய வசனத்தை சற்று கவனமாக கருத்தாக நீங்கள் சிந்தியுங்கள். ஆகவே அந்திக்கிறிஸ்துவின் உபத்திரவம் முடிந்த பிறகு கிறிஸ்து பகிரங்கமாக வருவேன் என்று சொல்லுகிறார். அந்திக்கிறிஸ்துவின் உபத்திரவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? 15ஆம் வசனத்திலே ஆரம்பிக்குது. 15ஆம் வசனத்திலே அந்திக்கிறிஸ்து உபத்திரவத்தை சொல்றாரு. நீ ரகசிய வருகை உண்டுன்னு சொல்றல்ல, அப்படின்னா அந்த 2 பேர் வயலில் இருப்பாங்கிற வசனம் 15ஆம் வசனத்துக்கு முன்னால இல்லை வரணும். யோசித்து பார்க்குறீங்களா? சிந்திச்சு பாருங்க, நான் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. சரி, 29ஆம் வசனம், 29, 30, 31 வசனங்கள்ல ஆண்டவருடைய பகிரங்க வருகையை சொல்றார். உபத்திரவ காலம் முடிந்த பிறகு அவர் பகிரங்கமாக வருகிற வருகையை சொல்றார். 30ஆம் வசனத்தை வாசிங்க. வலுவாய் துணிக்குமே கால சத்தத்தோடு. எதன் பிறகு? அந்த உபத்திரவ நாட்களுக்கு பிறகு. 29ஆம் வசனத்தில் சொல்றாரு, அந்நாட்களின், எந்த நாட்களின்? அந்திக்கிறிஸ்துவினுடைய உபத்திரவ நாட்கள், அந்த உபத்திரவத்தின் நாட்களுக்கு பிறகு என்று ஆரம்பிக்கிறார். இங்கே 31ஆம் வசனத்தில் வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தூதர்களை அனுப்புவார். அவர்கள் கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தருடைய வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும். ஆகவே கர்த்தருடைய வருகையும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் உபத்திரவ காலத்துக்கு பிறகு பகிரங்கமாக நடக்கிறது என்று இயேசு சொல்லுகிற பொழுது நிறைய பேர் என்ன சொல்றாங்க? உபத்திரவ காலத்துக்கு முன்னால கர்த்தர் ரகசியமா சபை எடுத்துட்டு போயிடுவாரு. அந்திக்கிறிஸ்து வாரதுக்கு முன்னால சபையை ரகசியமாக எடுத்துட்டு போயிடுவார்னு சொல்றாங்க. அதையும் மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், வேதத்தை படியுங்கள். வேதத்தை படித்தால் உங்களுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகாது. ஆகவே உபத்திரவ காலத்திலே சபை பூமியிலே இருக்கும் என்று இயேசு சொல்ற பொழுது பிரதர் என்ன சொல்றாரு? இயேசு சொன்னாரு, இதோ எனக்கு வருக ரகசியமா இருக்குன்னு. இயேசு எங்கேயே பார்த்தீங்களா நீங்க? என்னுடைய வருகை ரகசியம்னு இயேசு எங்கே சொல்லியிருக்கிறாரா? ஆனா பிரதர் என்ன சொல்றாரு? இயேசு சொல்றாரு, என் பிள்ளைகளே, என் வருகை ரகசியம்னு சொல்றாரு. எங்க சொல்றாரு? இதான் வேத புரட்டு. இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று இயேசு சொல்லவே இல்லை. ரகசிய வருகை ஒன்று கிடையவே கிடையாது என்பதை கிறிஸ்தவர்கள் வேதத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்து வரக்கு முன்னால சபை எடுத்துக்கொள்ளப்படணும் சொன்னதாரு. இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்துவின் வருகைக்கு நடக்க வேண்டிய 7 அடையாளங்களில் அந்த கிறிஸ்துவின் வருகை என்பது 5வது அடையாளம் என்று இயேசு சொல்லுகிற பொழுது மாற்றி சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீ யாராக இருந்தாலும் சரி. அப்படி மாற்றி பேசுகிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. இயேசுவின் போதனையை மாற்றி பேசுகிறதான் கள்ள போதகன். அவன் தான் ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய். ஆட்டுத்தோலை போர்த்த ஓநாய் ஆடுகளுக்குள்ளே வருது, ஊடுருவி வருது. அந்த ஓநாய்கள் திருச்சபைக்குள்ளே வந்து கிறிஸ்தவர்களை குழப்புகிறது ரகசிய வருகை என்று சொல்லி. ஆகவே தான் இயேசு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த கிறிஸ்து உபத்திரவத்து நாட்கள் குறைக்கப்படும். காரணம் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பூமியில் இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தம் அந்த கிறிஸ்து உபத்திரவத்து நாட்கள் குறைக்கப்படும் என்று மத்தேயு 24, 21, 22 சொல்லிவிட்டு 29 சொல்லுகிறார். அந்த உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு, அந்த கிறிஸ்து உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் பூமி மேல் வருகிறதை சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். உபத்திரவத்து நாட்கள் முடிந்த பிறகு இயேசு இப்படி சொல்கிற பொழுது அநேக பேர் மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருச்சபை மக்கள் இதை குறித்து கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகளும் அந்த பிள்ளைகிட்ட கேட்டாச்சுன்னா, நீ பைபிளை படிச்சியாமா? பைபிளை படிக்க நேரம் இல்லை, பிரதர் சொன்னார் இல்ல, பிரதர் சொல்லிட்டார் இல்ல. பிரதருக்கு வார்த்தையின் மூலமாக எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறது. தவறான பாதையா?
அது எப்படி தவறான பாதை? ரகசிய வருகை உபதேசம் அது தவறான பாதையா? நிறைய கேள்வி வரும். நான் முதல்ல சொன்னேன், வயசானவங்க எல்லாம் ரகசிய வருகை கூவி கூவி சொன்னவங்க எல்லாம் போயிடுவாங்க, அந்த கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாலே போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு சிறு பிள்ளைகளாக, இன்றைக்கு இந்த நாளில் ஆஸ் ஆன் டுடே, சின்ன பிள்ளைகளாக, சிறுவர்களாக, வாலிபர்களாக இருக்கிறவங்க இன்னும் ஒரு 30-35 வருஷம் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. என்ன 35 வருஷம்? அது என்ன கணக்கு? இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளையும் நாளுக்கையும் யாருக்கும் தெரியாத அப்புறம் எப்படி 35 வருஷம் சொல்றீங்க? ஐயா இல்லை, கவனிங்க. 35 வருஷத்துக்குள்ள இந்த நாளில் இயேசு வருவார் நான் சொல்லலை. இயேசு வருகிற நாளும் நாளிகையும் யாருக்கும் தெரியாது, அது மனுஷகுமாரனுக்கே தெரியாது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அது எனக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனால் இயேசு சொன்னார், மாயக்காரரே, தெற்கே தென்றல் அடிக்கிற பொழுது குளிர் வீசும் என்று சொல்லுகிறீர்களே, வாடை வருகிற பொழுது மழை பெய்யும் என்று சொல்லுகிறீர்களே, வானத்தின் நிலையை கணக்கு பார்க்கிறீர்களே, பின்ன ஏன் என்னுடைய வருகை நாட்களை நீங்கள் கணக்கு பார்க்காமல் போனது என்ன? அவருடைய முதல் வருகை நாட்கள், முதல் வருகை நாட்களை அன்றைக்கு இருந்த வேதபாரக பரிசேயராகிய பழைய ஏற்பாட்டு திருச்சபையின் தலைவர்கள் கர்த்தருடைய முதல் வருகை நாட்களை கணக்கு பார்க்காமல் கணிக்காமல் விட்ட காரணத்தாலே இயேசுவை மேசியா என்று அறிய தவறிவிட்டார்கள். அதே போல இன்றைக்கு கிறிஸ்துடைய மகிமையின் மீண்டுமான வருகையின் பொழுது அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது நாம் கணக்கு பார்க்க வேண்டிய கடமை திருச்சபைக்கு உண்டு. ஆனால் எந்த நாளிலே நாளிகையிலே இயேசு வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் காலத்தை கணக்கிட வேண்டும். எப்படி கணக்கிடுவது? ஆண்டவர் கர்த்தருடைய வருகைக்கு நடக்க வேண்டிய அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் கடைசி 3 அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளங்கள். 5ஆம் அடையாளம் அந்திக்கிறிஸ்துவின் வருகை. 6வது அடையாளம் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூட இருக்கும், நட்சத்திரங்கள் விழும். 29ஆம் வசனம் 6ஆம் அடையாளம், குறிச்சுக்கிடுங்க. 7வது அடையாளம் அந்த 29ஆம் வசனத்துடைய கடைசி வரி, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இந்த 5, 6, 7 3 அடையாளங்களும் இட் வில் ஹேப்பன் more or less simultaneously. அந்தி கிறிஸ்து, கடைசி அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகு 6ஆம் அடையாளமும் 7ஆம் அடையாளமும் ஓரளவுக்கு அது சேர்ந்தே நிகழ்ந்துவிடும். ஆகவே தான் இந்த அத்தனை 7 அடையாளங்களும் நிறைவேறி முடிந்த பிறகுதான் கிறிஸ்துனுடைய வருகை இருக்கும். ஆகவே ஒரு புத்தி உள்ளவன் அவன் யாரை எதிர்நோக்கி இருப்பான்? அந்தி கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருப்பான். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. யானை வருதுன்னு நம்ம அறிஞ்சாச்சுது, ஆனால் மணி ஓசை இன்னும் கேட்கல. ஓ, மணி ஓசை இன்னும் கேட்குது. மணி ஓசை கேட்டு விட்டால் அடுத்து ஓ பின்னாலே யானை வந்து கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் அந்த கிறிஸ்துடைய ஆட்சி வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு அடுத்தாற் போல் கிறிஸ்துனுடைய வருகை நடக்கும். வரும் கிறிஸ்துனுடைய வருகை அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு பிறகு என்று கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அந்தி கிறிஸ்துனுடைய அந்த உபத்திரவத்தின் காலம் அது 5வது அடையாளம். 5ஆம் அடையாளம் நடக்குமா நடக்காதா? 5ஆம் அடையாளம் நடக்காம 6ஆம் அடையாளம் நடக்குமா? இயேசு சொல்லி இருக்கிறார் 5ஆம் அடையாளம் நடக்க வேண்டும். 5ஆம் அடையாளம் என்ன சொல்லுங்க? அந்தி கிறிஸ்துனுடைய வருகை. ஆகவே அந்தி கிறிஸ்து வருகை என்பது 100க்கு 100 உண்மையா பொய்யா? உண்மை. கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன் அந்தி கிறிஸ்து வருகை என்பது 100க்கு 100 உண்மை. பிரசங்கம் பண்றவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க ஏமாத்திக்கிட்டு, புழுகு மூட்ட பிரசங்கங்கள் அவைகள் எல்லாம். அந்தி கிறிஸ்து வாரதுக்கு முன்னால சபை எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லலாம் புழுகு மூட்டை. இந்த புழுகு மூட்டை நம்பக்கூடாது. ஆகவே நான் இவ்வளவு உறுதியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். யூடியூபில் செய்தி கேளுங்க, ரைட், ஓகே, பட் யூ அலாட் சம் டைம் ஃபார் ரீடிங் த பைபிள். எந்த பிரச்சனையும் கேட்டாலும் வேதத்தில் இயேசு என்ன சொல்கிறார் என்பதை வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும், உண்மை புலனாகும். ஆகவே நான் சொன்னேன், வயதானவங்க எல்லாம்
இறந்து போயிடுவாங்க அந்த கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால். ஆனால் இன்றைக்கு இருக்கிற வாலிப சகோதர சகோதரிகள், இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள், இவங்க உயிரோடு இருப்பாங்க. ஏன்னா கத்தா அவங்களுக்கும் ஒரு 70 வருஷம் இல்லை 80 வருஷம் கொடுத்துருப்பார்ல ஆயுசு. ஆகவே அந்த ஆயுசு நாட்களுக்குள் அந்த கிறிஸ்து வந்து விடுவாங்க. அப்படின்னா ஒரு 35 இயர்ஸ் நான் சொல்கிறேன், 30 to 35 இயர்ஸுக்குள்ளே அந்த கிறிஸ்து வருவான். நான் ஒருத்தர் இதை பிரசங்கம் பண்ண பொழுது ஒரு பிரதர் சொன்னார், ஐயா 30 வருஷத்துலாம் போகாது, அதுக்கு முன்னாலே வந்துடுவாங்க, அதற்கு முன்னாலே வந்துடுவான். ஏன்? நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது இந்த சிப்பை பற்றி யாருமே பேசல. எனக்கு இன்னைக்கு 69 வயசு ஆகுது. ஆனால் எங்கே பார்த்தாலும் சிப்பு தான். இந்தியாவிலே பெங்களூரில் 2 பெரிய கம்பெனி இருக்குது. அது சிப்பை தயாரித்து ஏஷியா முழுதும் சப்ளை பண்ணுக்கு ஆயத்தமாக இருக்குது. சிப்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சுது. சில நாடுகளில் இப்போ சிப்பை போட ஆரம்பிச்சாச்சுது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், இன்னும் 30 மேக்சிமம் 30 வருஷம், மேக்சிமம் 30 வருஷம் பொழுது நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இப்போ 15 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 45-50 வயசில் யாரை பார்க்கலாம் சொல்லுங்கள்? அந்தி கிறிஸ்துவை பார்க்கலாம். அந்தி கிறிஸ்துவை பார்க்கலாம்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பயம் வருதா, தைரியம் வருதா? சொல்லுங்க பார்ப்போம். தைரியம் வருதா? ஹல்லேலூயா. தைரியம் வரணும். அந்த கிறிஸ்துவை நான் சந்திப்பேன் என்கிற தைரியம் நமக்கு வரணும். ரகசிய வரைக்கும் உண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் அந்த தைரியத்தை கொடுக்குறாங்களா? மக்களுடைய தைரியத்தை அப்படியே கரைஞ்சு போக செய்து அவங்களுக்கு பயத்தை கொடுத்து நமக்கு பரீட்சை எழுதாம பாஸ் பண்ணிடணும். ஒரு வருஷம் 12th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டு சில பசங்க நமக்கு பரீட்சை எழுதாம பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் நல்லவனா கெட்டவன்? அவன் சொல்லுங்க, கெட்டவன், கள்ளப்பய, திருட்டு பய. அதே மாதிரி தான் இந்த ரகசியம் சொல்லணும், திருட்டு பசங்க. ஏன்? இவன் பரீட்சைக்கு நிற்க மாட்டேங்கிறான். இவன் என்ன சொல்றான்? நமக்கு பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்ணிடலாம், மேலே போயிடலாம் சொல்றான். ஒரு கோர்ஸ் படிக்கிறோம். அந்த கோர்ஸ் படிக்கிற பொழுது அந்த கோர்ஸ் முடிவில் we have to prove our worth. நம்முடைய தகுதியை நாம் நிரூபிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? we have to undergo the examination. நாம் பரீட்சையை கடந்து செல்ல வேண்டும். அதே போலத்தான் கர்த்தருடைய மகிமையின் வருகையில் பங்கு பெறுகிற மணவாட்டி அவளுடைய பொறுமையையும் விசுவாசத்தையும் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எந்த காலகட்டத்தில்? பரீட்சையின் காலம். அது எந்த காலம்? அந்தி கிறிஸ்துவினுடைய உபத்திரவத்தின் காலம். யார் சொல்லல? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அது எங்க சொல்லுது? எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:12. கிறிஸ்துவுடைய மணவாட்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் தங்களுடைய விசுவாசத்தையும் பொறுமையையும் நிரூபிக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை எதிலே அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கணும். என்ன சொல்லுது? 9ஆம் வசனம். அந்தி கிறிஸ்துவுடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது, அவனுடைய முத்திரையை தரிக்கக்கூடாது. அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை தரிக்கிறவங்க, அவனுடைய சொரூபத்தை வணங்குறவங்க அக்னியும் கந்தகம் எரியிற அக்னி கடலை பங்கு பெறுவார்கள் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசம் பொறுமையும் இதிலே விளங்கும். எதிலே விளங்கும்? அந்தி கிறிஸ்துவுடைய முத்திரையை தரிக்காமல் இருப்பதிலும் அவனுடைய சொரூபத்தை வணங்காமல் இருப்பதிலும் விளங்கும். டெஸ்ட். ஆகவே இந்த டெஸ்ட்ல நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். we have to attend the test. இந்த பரீட்சையில் நாம் என்ன செய்யணும்? அட்டெண்ட் பண்ணணும். பரீட்சையில் அட்டன் பண்ணாம ஒளிச்சு கடந்துக்கிட்டு நான் பாஸ் பண்ணி சொல்றவன் தான் ரகசிய வரையில போகணும்னு சொல்றவன். ரகசிய வரையில போகணும்னு போகலாம்னு சொல்றவன் யாருன்னு சொன்னால் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் நல்ல மாணவன் கிடையாது, அவன் நல்ல கிறிஸ்தவன் கிடையாது, நல்ல விசுவாசி கிடையாது, நல்ல ஊழியக்காரன் கிடையாது, திருட்டு பசங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் தெரியுமா? இப்போ சொன்னாதான் உறங்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் எலும்பு என்னன்னு பார்ப்பான். நான் சொன்னேன், இந்த சிறு பிள்ளைகள் எப்படி பாதிப்புக்குள்ளாவார்கள்? வயசானவங்க போயிடுவாங்க. வயசானவங்க எங்கே போவாங்க? அவன் நல்லபடியாக வாழ்ந்து கிறிஸ்துவுள்ள விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து ஆவியின் கனிகளை கொடுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி
பரிசுத்தமாக வாழ்ந்தால் மரணத்துக்கு பிறகு நேரம் எங்கே போவாங்க? பரதேசுக்கு போவாங்க. எங்கே போவாங்க? பரதேசுக்கு போவாங்க. நாம் இஷ்டம் போல ஒன்றும் மரிச்ச ஒன்று பரலோகத்துக்கு போக முடியாது. மரித்தவுடன் யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு வர வேண்டும். அவரை சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறாரு, நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன். இயேசு 14ஆம் அதிகாரம் யோவான் 14:1-2 சொல்கிறார். ஆகவே இயேசுடைய வருகை மட்டும் ஏற்கனவே மரித்த பரிசுத்தவங்கள் எங்கே இருப்பாங்க? பரதேசில் இருப்பாங்க. அவங்க அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காக வேண்டி? ஒரு உயிர்த்தெழுதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு உயிர்த்தெழுதல். என்ன உயிர்த்தெழுதல்? 2 உயிர்த்தெழுதல் உண்டு. பரிசுத்தவான்கள் 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு சொன்னா இரத்த சாட்சியாக மரிக்கிறவன் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி சாதாரணமாக மரிக்கிற பரிசுத்தவான்கள் செகண்ட் கேட்டகரி. கர்த்தருடைய மகிமையின் வருகையின் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆகிய இரத்த சாட்சிகள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் யாரு? இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ். நீங்க எல்லாம் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் அவனை ஜெயம் எடுத்து உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னா, பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாக எழுந்திருப்பார்கள். யாரு? இரத்த சாட்சியாக மரித்தவங்க முதலாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் இப்பொழுது இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதாவது சாகாமல் இருப்பாங்க. அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு முன்னால மரிக்காமல் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு உயிரோடு இருந்து அவனுடைய முத்திரையை தரிக்காமல் ஜெயம் எடுக்க வேண்டும். எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும்? அந்திகிறிஸ்துவை எப்படி ஜெயம் கொள்ள வேண்டும்? ரகசிய வருகையில் போறவங்க எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? ஜெயம் கொள்ளவே முடியாது. அது ஒரு மாயை. ரகசிய வருகை உபதேசம்ங்கிறது ஒரு மாயை. அது ஒரு காணல் நீர். அது ஒரு பொய் பித்தலாட்டம். ரகசிய வருகை உபதேசம். அந்திகிறிஸ்துவை எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று வெளிப்படுத்த விஷயம் சொல்கிறது. வெளிப்படுத்த விஷயம் சேர்த்து படிக்கணும். வெளிப்படுத்த விஷயம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்திகிறிஸ்து சொரூபத்தை வணங்கக்கூடாது, அவருடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது, அவருடைய முத்திரையை தரிக்கக்கூடாது. அதான் அர்த்தம். அவருடைய சொரூபத்துக்கும் அவருடைய நாமத்துக்கும் நாமத்தின் லட்சத்திற்கும் முத்திரைக்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அவர்கள் தான் கண்ணாடி கடல் போன்று காட்சியளிக்கின்ற அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய அந்த பரலோகத்தில் நின்று தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு புதுப்பாட்டை பாடினார்கள் என்று அந்த 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ரகசிய வருகையை பற்றி பேசுறவங்க எப்படி அந்திகிறிஸ்துவை ஜெயம் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள்லாம் பற்றி சொல்றாங்களா? ரெஃபர் பண்றாங்களா? பண்ணவே மாட்டான். வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்க வேண்டும். ஏன்? வெளிப்படுத்த விசேஷத்தை படிக்கிறவனும் வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, பாக்கியவான்கள். கை கொள்ள வேண்டும். எப்படி கை கொள்ள வேண்டும்? அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் நான் உயிரோடு இருந்தால் அவனுடைய முத்திரையை தரிக்க மாட்டேன், அவனுடைய சொரூபத்தை வணங்க மாட்டேன். இதான் கை கொள்ள வேண்டும். ஸோ வெளிப்படுத்த விசேஷம் நம்ம கொடுக்கிற கற்பனை இதுதான். இந்த கற்பனைக்கு பேர் தான் நித்திய சுவிசேஷம் என்கிற கற்பனை. நித்திய சுவிசேஷம் என்ன சொல்லுது? அந்திகிறிஸ்து முத்திரையை தெரியக்கூடாது, அவனுடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது. எத்தனை திருச்சபையில் இதெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் தைரியமாக பதில் சொல்லணும். அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் கர்த்தர் உங்களோட உயிரோடு வைப்பார்னு சொன்னால் எத்தனை பேர் அவனுடைய சொரூபத்தை வணங்க மாட்டீங்க, முத்திரை தெளிக்க மாட்டீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் அவன்தான் விசுவாசி. நம்ம உயிரோடு இருப்போம்னு சொன்னால் அவனுடைய முத்திரையை தரிக்கக்கூடாது, அவனுடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது. அவங்க தான் தேவ சுரமண்டலத்தை பிடித்து கொண்டு எங்கே நிற்பாங்க? கண்ணாடி கடல் போன்று காட்சி அளிக்கின்ற அந்த பரலோகத்தில் நிற்பாங்க. ரகசிய வருகையில் போனவங்க நிற்பாங்க சொல்லியிருக்காங்க. தேடி பாருங்க. ரகசிய வருகையில் போனவங்க கண்ணாடி கடல் அருகே சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு நிற்பார்கள். இங்கே பைபிளில் சொல்லியிருக்கா? தேடி பாருங்க. ஆகவே ரகசிய வருகையை பற்றி பேசுகிற அந்த ஊழிய காரணத்தில் நான் இதைத்தான் கேட்குறேன். ரகசிய வருகையில் போனவங்க ஜெயம் கொண்டவங்க பைபிளில் சொல்லுதா? பைபிள் என்ன சொல்லுது? ரகசிய வருகையில் போனவங்க ஜெயம் கொண்டவர்களா, அல்லது அந்திகிறிஸ்து நாட்களில் அந்த உபத்திரவ காலத்தில் பூமியில் இருந்து அவனுடைய சொரூபத்தை வணங்காம அவனுடைய முத்திரையை தரிக்காம வெளிப்படுத்த விசேஷம் 15:2 கூறுகிறபடி அவனை ஜெயம் கொண்டவர்கள் பரலோகத்துக்கு போவாங்களா, அல்லது ரகசிய வருகையில் போறவங்க அங்கே போக முடியுமா? ரகசிய வருகை பற்றி சொல்லவே கிடையாது. அதெல்லாம் சாத்தான்
புனைகிற புழுகுகள். ரகசிய வருகைன்னு சொல்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளம் சமுதாயம், இளைய தலைமுறை, சிறு பிள்ளைகள் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்திலே அவனை ஜெயமெடுக்கும்படி இன்றைக்கு நம்முடைய சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். ரகசிய வருகை என்று சொல்ற அந்த உபதேசம் சிறு பிள்ளைகளை பாழாக்குகிற உபதேசம். எப்படி ரகசிய வருகை உபதேசம் நம்மை பரலோகத்திலே கர்த்தருடைய வருகையிலே பங்கு பெற முடியாமல் செய்யும், நம்மை கீழே தள்ளும், கைவிடப்பட்டவர்களாக மாற்றும். அதை நாம் அறிஞ்சிருக்கணும். நாம் இன்னைக்கு சரி கவனிச்சுடுங்க. எப்படி நான் சொல்றேன், கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன் நடக்க வேண்டிய 5ஆம் அடையாளம் என்ன? அந்திகிறிஸ்துடைய வருகை. அது 100க்கு 100 உண்மை. காரணம் என்ன? 5வது அடையாளம் அந்திகிறிஸ்துடைய வருகை என்பது இயேசு சொன்ன உபதேசம். ஆகவே 100க்கு 100 அந்திகிறிஸ்து வந்து விடுவான் கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன். அந்திகிறிஸ்து வருகிற பொழுது அவன் என்ன சொல்லுவான்னா, நான் அந்திகிறிஸ்துன்னு சொல்ல மாட்டான். ஆட்டுத்தோலை போர்த்த ஓனாய் முகத்திரையை கிழிச்சு காட்டுவானா? காட்ட மாட்டான். முகத்தை மூடி தான் வச்சிருப்பான். அதே போல் அந்திகிறிஸ்து வருகிற பொழுதும் அவன் முகத்தை மூடி எப்படி சொல்லுவான் தெரியுமா? உலக சமாதான பிரபு என்று தான் தன்னை அடையாளம் காண்பிப்பான். அப்படி சொல்லிக்கிட்டு அவன் சமாதானம் பேசுவான். நாடுகளுக்கு நாடு சமாதானம் பேசுவான், சமயத்துக்கு சமயம் சமாதானம் பேசுவான், ஜாதிக்கு ஜாதி சமாதானம் பேசுவான். எல்லாரும் இவர் தான் சமாதான பிரபுன்னு நினைப்பாங்க. இஸ்ரவேல் தேசம் இவனைத்தான் மேசியா என்று ஆரம்பத்தில் நம்புவார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேல் தேசத்துக்கு இவன் ஆலயத்தை கட்டி கொடுத்துருவான். அவன் ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு அதன் பிறகு அவனுக்கு வேலையை காண்பிப்பான். ஆலயத்துக்குள்ள போய் உட்கார்ந்து விடுவான். அந்திகிறிஸ்து ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்தை உட்கார்ந்துக்கிட்டு அவன் சொல்லுவான், அன்றாட பலியை ஸ்டாப் பண்ண சொல்லுவான். ஸ்டாப் பண்ணிக்கிட்டு பன்றியை பலியிட சொல்லுவான். அப்பொழுதுதான் அங்குள்ள மக்களுக்கு கண் திறக்கும். ஓஹோ, இது யாரு? தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற பாழாக்கும் அருவருப்பு அல்லவா என்று சொல்லிக்கொண்டு அவனை எதிர்ப்பார்கள். அவனை எதிர்க்கிற பொழுதுதான் அந்திகிறிஸ்து அங்குள்ள மக்களை அதிகமாக ஒடுக்க ஆரம்பிப்பான். அது மகா உபத்திரவ காலமாக இஸ்ரவேல் தேசத்தில் ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் 24ஆம் அதிகாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 24 வரைக்கும் சொல்றாரு. ஆகவே அந்திகிறிஸ்து ஆரம்பத்தில் நல்லவன் போல தன்னை காண்பிப்பான். அதன் பிறகுதான் அவனுடைய முழு ரூபத்தையும் காண்பிப்பான். இஸ்ரவேல் தேசத்தில் ஒடுக்க ஆரம்பிப்பான். அதன் பிறகு உலகளாகிய அளவில் அவனுடைய கட்டளை சொல்லுவான். என்ன கட்டளை? எல்லாரும் அவனை வணங்க வேண்டும். அந்திகிறிஸ்து அவனுடைய நோக்கம் என்ன? எல்லாரும் அது பிசாசுக்கு அவனுக்கு தொழுகை வேணும். இயேசுவிடத்திலே பிசாசு பேசினான். என்ன பேசினா? என்னை தொழுது கொள்ளும், அப்பொழுது எல்லாம் உமக்கு தருகிறேன்னு சொன்னான். அதே ஆவிதான் இந்த அந்திகிறிஸ்துவுக்கும். அவனுக்கு எல்லாரும் அவனை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ கடைசி காலத்தில் அவனுடைய ஆட்சியின் பொழுது எல்லாரும் அவனை தொழ வேண்டும் அல்லது அவனுடைய சொரூபத்தை தொழ வேண்டும் என்று சொல்லுவான். அப்ப நாம என்ன செய்யணும்? தொழலாமா? தொழக்கூடாது. தொழாவிட்டால் கொலை செய்ய உள்ள அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மை. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் அவனை என்ன செய்ய முடியும்? அவனை மேற்கொள்ள முடியும். வசனம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொள்ளலாம். ஆகவே நாம அந்திகிறிஸ்துவை நாம ஜெயம் எடுக்க முடியும். அவனை ஜெயம் எடுக்க முடியும். தைரியமாக ஜெயம் எடுக்கலாம். அந்த உறுதி நமக்கு வேணும். நான் அதான் ஜெயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்பவுமே ஆயத்தமாகிறேன். இதுதான் ஆயத்தமாகுதல். நீங்களும் அப்படி ஆயத்தமாகணும். ஒன்றும் இல்லாமல் இருந்துக்கிட்டு நாங்கள் பரலோகத்துக்கு ரகசிய வரிகளை போகணும்னு சொல்லலாம், பித்தலாட்டங்கள். அது நடக்காது. ஆகவே நாம் இப்பொழுதே அதற்கு ஆயத்தமாக வேண்டும். அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் அவனுடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது. சில கொலை செய்யப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. யார் கொலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னால் கர்த்தர் லிஸ்ட் வச்சிருப்பாரு. அந்த லிஸ்ட்டில் கொர்நேலியஸ் தேவப்பிரகாசம் இருப்பான்னு சொன்னால் நான் கொலை செய்யப்படுவேன். கொலை செய்தால் அது ஆசீர்வாதமா ஆசீர்வாதம் இல்லையா? சொல்லுங்க. ஆசீர்வாதம். காரணம் என்ன? அப்படி இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுந்த எழும்பி கர்த்தருடைய மகிமின் வருகையிலே பங்கு பெற்று மனவிருந்திலும் பங்கு பெற்று மறுபடியும் பூமிக்கு வந்து 1000 வருஷ சரசாட்சியிலும் பங்கு பெற்று அதன் பிறகுதான் 1000 வருஷ சரசாட்சி முடிந்த பிறகுதான் நியாயத்தீர்ப்பு நாட்களுக்கு பிறகு
புதிய வானம் புதிய பூமியிலே, அந்த புதிய எருசலேமிலே நிலையான வாழ்க்கையிலும் நிலையான ஆளுகையிலும் நாம் பங்கு பெறுவோம். யாரு? அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் முத்திரையை தரிக்காதவங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரையாரிட்டிஸ் உண்டு. என்ன ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி? புதிய வானம் புதிய பூமியில, புதிய எருசலேமில் எட்டர்னல் லைஃப், நிலையான வாழ்வோடு கூட கர்த்தருடைய மகிமையின் வருகையிலே மரணத்தை காணாமல் பங்கு பெறுவது, மனவிருந்திலே பங்கு பெறுவது, பூமிக்கு வந்து 1000 வருஷ சாட்சியிலே பங்கு பெறுவது. இந்த 3 பாக்கியமும் யாருக்கு உண்டு? இரத்த சாட்சியாக மரிக்கிறவங்களுக்கும், அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்தில் முத்திரை தரிக்காம வாழுகிறவர்களுக்கும் உண்டு.